இருக்கிறவரும் அனைவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் அதிக போராட்டங்களை சந்தித்தார். அநேக நேரங்களில் மனதளவில் மிகவும் சோர்ந்து போய் விடுவான். அப்பொழுதெல்லாம் அவன் மனிதர்களுடைய உதவியை நாடி போவதில்லை, மாறாக தேவனாகிய கர்த்தருடைய உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்தையே வாஞ்சிக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாக காத்திருக்கிறான். ஒருவேளை இன்று நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல், புலம்பாமல், எதிர்மறையாக எண்ணாமல், அவர் அனுமதிக்கின்ற காரியங்களை நன்மைக்காக தான் என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக காத்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக காணப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் யாவற்றையும் அவர் சமூகத்தில் ஊற்றி விடுவோம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். அவரே நம்முடைய எல்லா காரியங்களிலும் சூழ்நிலைகளிலும் பொறுமையோடு கையாளுகிறவர், அனைத்தையும் அறிந்தவர். ஒருவேளை இன்று நம்முடைய காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் முறுமுறுத்திருப்போமானால், அவரிடத்தில் மனம் வருந்தி மனம் திருந்துவோம், மன்னிப்பு கேட்போம், கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம். அவரே நம்மை ஆதரிப்பார். அவரே நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நான் நம்புவதற்கு கண்மலையாகவும் இருக்கின்றார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுடைய எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலும் உம்முடைய சமூகத்தில் எங்கள் இருதயத்தை ஊற்றி விடுகிறோம். நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.